இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவை நீங்க தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. பாதியில ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கைக்கு இது மிக மிக முக்கியமான பதிவு. சரிங்களா? இந்த பதிவுல கிட்டத்தட்ட உங்க வாழ்க்கையோட 90% விஷயம் எல்லாமே அடங்க போகுதுங்க. ஏன்னா குழந்தை பிறப்புல இருந்து பணம் வரைக்கும் நான் சொல்ல போறேன். ஸோ அதனால இது மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய இந்த அத்தனை விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பலன் அடைஞ்சால் போதாதுங்க, மற்றவங்களும் பலன் அடையணும் இல்லையா? ஸோ டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஓகே, ஸோ இப்போ வந்து 5th ஹவுஸ்னால் என்னங்க? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து குழந்தை பிறப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா என்ன மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 5th ஹவுஸ் வந்து இட்ஸ் அ ஹவுஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அண்ட் உங்களுடைய இன்டெலிஜென்சி அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா 5th ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு வீடு. அதாவது 2ஆம் வீடு தான் வந்து தனத்துக்கு நம்ம வந்து சொல்லுவோம். பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 5th ஹவுஸ். 5th ஹவுஸ் தான் பூர்வ புண்ணியம். இப்போ நம்ம செய்கிற பாவ புண்ணியம் கணக்கில் தாங்க எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் உங்கள் நல்ல ஃபார்ச்சுனை நம்ம சேர்த்து வச்சோம், நல்ல புண்ணிய கர்மாக்களை நம்ம சேர்த்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஸோ அதை சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான வீடு வந்து இந்த 5ஆம் வீடு. அதாவது நான் காலச்சக்கரத்துக்கு எது எடுத்திருக்கேன், மேஷம் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேருந்து 1 2 3 4 5 இது வந்து நான் லக்னமாக எடுத்து 5ஆம் வீடை கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஜாதகத்தில் எது வேணால் லக்னமாக இருக்கலாம் இந்த 12 கட்டங்களில். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு தான் உங்களோட லக்னமாக இருக்குன்னா இந்த தனுசுலேருந்து 1 2 3 4 5 5ஆம் வீடு வந்து மேஷம். ஸோ இதுதான் வந்து 5th ஹவுஸ். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து கணக்கு பண்ணணும் உங்களோட 5ஆம் வீட்டோட அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5th ஹவுஸ் வந்து பணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி உங்கள் தொழிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ த ஹவுஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதுனால இந்த நடிப்பு துறையில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த 5ஆம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடு. அதே மாதிரி இயல் இசை நாடகம் கிரியேட்டிவிட்டின்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ 5th ஹவுஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கவங்க கிரகங்கள் அங்கே வந்து இப்போ சந்திரன், சுக்கிரன், அதுக்கப்புறம் சூரியன், இந்த மாதிரி கிரகங்கள் வந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறவங்களால நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அது வந்து பாவ வீடாக இருக்கக்கூடாது, நட்பு வீடாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், they are very intelligent. கிரியேட்டிவிட்டியில் அவங்களோட ஹை லெவல் ஆஃப் கிரியேட்டிவிட்டியை வந்து காட்டுவாங்க. சரிங்களா? ஸோ தென் மந்திர சக்தி அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். அது என்னப்பா புதுசாக ஒன்று சொல்கிறேன், குழந்தை பிறப்புன்னு ஒன்று சொல்லிட்டேன், இது என்ன மந்திர சக்தி அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா, இப்போ இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்களே பார்த்தீங்களா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது கடவுளை வந்து வேண்டும் போது இந்த மந்திர சக்திக்கு வந்து மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடு வந்து 5ஆம் வீடு. சரிங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டி ஒரு விஷயத்த வந்து கடவுள்கிட்ட போய் சொல்லுவீங்க, மந்திரங்களை வந்து உச்சரிப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த 5ஆம் வீடு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிற அந்த மந்திரங்களால் பயனடைவீங்க. எல்லாருமே தான் கோயிலுக்கு போகிறோம், எல்லாமே சொல்கிறோம், ஆனால் அந்த 5ஆம் வீடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, பூர்வ புண்ணிய கர்மா அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அப்போ ஒருத்தரோட பூர்வ புண்ணிய கர்மா வந்து நல்லதாக குட் டீட்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேண்டுற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ நீங்கள் வேண்டுற விஷயங்கள் எல்லாமே நடக்கணும், மந்திர சக்தி மூலியமாகவும் மேனிஃபெஸ்டேஷன் மூலியமாகவும் நடக்கணும் அப்படின்னா 5th ஹவுஸை பாருங்கள். அண்ட் தென் லவ் பிரேக்கப் பாருங்க, பிகாஸ் அண்ட் தென் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இதுக்குமே வந்து 5th ஹவுஸ் தாங்க காரணம். ஏன்னா 5ஆம் வீடு அப்படின்றது வந்து ஹவுஸ் ஆஃப் ரொமான்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. அப்போ வந்து எங்கே வந்து ஒரு லவ்ல வந்து பிரச்சனை வருது, 5th லார்ட் அதாவது 5ஆம் வீட்டோட அதிபதி வந்து இந்த 12 பாவங்களில் சுப வீடுகள்லையோ நட்பு வீடுகள்லையோ அமரும் போது அவங்களுக்கு அந்த ரொமான்ஸாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், அதில் ரொம்ப வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அவங்க கிட்ட. கரெக்டாக அவங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் செவ்வாய் 5ஆம் இடத்துல அமர்றது, அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல அமர்றது, 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்தாலும் ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மேஷமாக இருக்குது. ஸோ இப்போ இதோட 5ஆம் அதிபதி யார், சூரியன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான ரொமான்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அவங்க லைஃப்பில். சூரியன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் வீட்டிலே இருக்காருன்னா அவங்களோட கற்பனை திறனும் அவங்க ரொமான்ஸும் அதிகமாக இருக்கும். காதல் அதிகமாக விரும்பக்கூடியவங்க, அதிகமாக லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸாக இருப்பாங்க. பிரேக்கப் ஆகுது, பிரச்சனை வருது, அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் அதிபதி பகை வீடுகள்லையோ
இல்லை இந்த 6 நான் சொல்லுவேன் இல்லை, எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம்தான், இந்த 6, 8, 12 இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வீடுகள். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறையும் போது, ஏன்னா இதெல்லாமே மறைவு வீடுகள், மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த 5ஆம் அதிபதி 6ல் மறையும் போது, இந்த 5ஆம் அதிபதி 8ல் மறையும் போது, இந்த 5ஆம் அதிபதி 12ங்களில் மறையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட கிரியேட்டிவ் நாலேஜாக இருக்கட்டும், அவங்களோட இன்டெலிஜென்சியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வரக்கூடிய அந்த காதல், காமம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள், ரொமான்ஸ் எல்லாமே வந்து ஒரு தடையாலையும் தாமதத்தாலையும் ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட், சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுவாங்க. ஒரு மாதிரி விரக்தி, வெறுப்பு, இதுக்கெல்லாமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரகங்கள் தான். இந்த பாவ கிரகங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சனி, ராகு, கேது. இந்த கிரகங்கள் வந்து 5ஆம் வீட்டோட தொடர்பு வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க போயிட்டு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே டைம் அந்த தசா புக்தி நடக்கணும். எல்லாருக்குமே நடந்துராதுங்க. இப்போ நான் சொன்ன இந்த காம்பினேஷன் எல்லாருக்குமே நடந்துராது. அந்த 5ஆம் அதிபதி நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. பாவ கிரகங்களோட சேரும்போது இந்த பிரச்சனை ஏற்படுது. அதே மாதிரி இவங்களோட தசா புக்தி பலன்கள் வரும்போது யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இறங்க போகிறீங்க, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ண போகிறேன், ஏன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கூட சொல்லியிருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங், இதெல்லாமே வந்து 5ஆம் வீடு தான். சரிங்களா? ஃபைனான்ஷியலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, அதாவது உங்கள் பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது வந்து 5ஆம் வீடுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் 5th ஹவுஸ் எப்படி இருக்குது, உங்களோட 5ஆம் வீடு 5th ஹவுஸ், அடிக்கடி நான் சொல்கிறது 5th ஹவுஸ். ஏன்னா இந்த 12 வீடுகளே மிக முக்கியமான ஒரு வீடு அப்படின்ற பட்சத்தில் ஃபைனான்ஷியல் ரீதியாகவும் சரி, ரிலேஷன்ஷிப் ரீதியாகவும் சரி, நீங்கள் பார்க்க வேண்டியது 5th ஹவுஸ் தான். சரிங்களா? ஸோ உங்கள் 5th ஹவுஸ் லார்டு வந்து எப்படி இருக்காருன்றதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க. ஸோ பார்க்காம விடுறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் ஏற்படுது. இப்போ நான் குழந்தை பிறப்புன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நான் வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லும்போது, சில நேரங்களில் பார்த்துருக்கீங்களா, சில பேருக்கு வந்து மேரேஜ் ஆயிட்டு குழந்தை பிறக்கிறதே வந்து டிலே ஆகும். அந்த டிலே எதனால நடக்குதுன்றத கூட நம்ம 5th ஹவுஸில் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். அப்போ வந்து இந்த 5ஆம் வீட்டோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் இடத்துல மறையும் போது பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்துறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல மறையும் போதுமே ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுது. அன்லஸ் ஆர் அன்டில் சப்போர்ட்டிவான தசாபுக்தி நடந்துருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த லக்னத்துக்கு குரு தசை, தென் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரு, சூரியனோட திசை, சந்திரனோட திசை, ஸோ சப்போர்ட்டிவான ஒரு திசைகள் நடக்கும்போது பிரச்சனைகள் வரது இல்லைங்க. ஏன்னா தசா புக்தி வந்து சப்போர்ட்டிவாக இருக்கு. ஸோ பிரச்சனைகள் வந்தால் கூட அதை சமாளிக்கிறதுக்கு ஓரளவுக்கு இந்த ஜாதகருக்கு வந்து அந்த ஒரு பாக்கியமும் ஏற்படுது. பட் அது நடக்காத பட்சத்தில் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தடை, தாமதம், பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு பொது பலன். உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ 5ஆம் அதிபதியோட யார் இருக்கான்றது தெரியாது. இங்கே வந்து சூரியன் இருக்காரா, இல்லை சூரியனோட ராகு சேர்ந்திருக்காரான்றது நமக்கு தெரியாது. 5ஆம் அதிபதி வந்து சூரியன் வந்து 12ஆவது இடத்துல போய் மறைஞ்சிருக்காரான்றது நமக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி இந்த 5ஆம் வீடு எதை சொல்லுது அப்படின்றது தான் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 5ஆம் வீடு அப்படின்னா இதுதான் குறிக்குது. ஸோ நன்றி மக்களே, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக நன்றி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். ஸோ ஜோதிட நாலேஜ், அதாவது ஜோதிடம் என்பது ஒரு கடல் மாதிரிங்க, இட்ஸ் அ ஓஷன் மாதிரி. ஸோ அதில் போய் நம்ம நீந்த ஆரம்பித்தோன்னா நீந்திக்கிட்டே இருப்போம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அஸ்ட்ராலஜி. ஸோ நீங்கள் போயிட்டு மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.